அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த 2025 நிம்மதியா இருக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். பொதுவாகவே 2024 பொறுத்தவரையிலும் ஜென்மசனியோட தாக்கம், எந்த ஒரு முயற்சி செய்தாலும் தடைகள், தாமதங்கள், நம்ம ஒவ்வொரு மாத வீடியோக்களை கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். குறிப்பா நினைக்கவும் முடியாத, மறக்கவும் முடியாத சில உறவுகளால் மன அழுத்தம், டென்ஷன் அதுதான் அதிகம். வேலை விஷயமாவும் நெருக்கடிகள், பிரச்சனைகள், இடமாற்றங்கள், வேலை இழந்து விட்டு சில பேர் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் 2024 ஏற்பட்டது. இப்ப 2025 எப்படி இருக்கும்? இந்த உறவுகளோடு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குமா, அல்லது உங்களை விட்டு பிரிந்து போன, கசந்து போன காட்சிகள்லாம் மாறுமா, பிரிந்து போன உறவுகள்லாம் வருமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ இந்த சனி மார்ச் 29, 2025 உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ஜென்ம சனி கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்குன்னு ஒவ்வொரு வீடியோக்குள்ளயுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த ஜென்ம சனியோட தாக்கம் குறைந்து விடுகிறது. அது ஒரு பாசிட்டிவ் தான். ஆனா வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்களுக்கே கஷ்டம் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி கும்பராசியை பொறுத்தவரையிலும் சனிக்கு ரீப்ளேஸ் பண்றாரு ராகு. ராகு ராசியில வர்றதும் நெகட்டிவான விஷயம். ராசியில ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் 18ஆம் தேதியில இருந்து இந்த அமைப்பு ஏற்படுது. இதுவுமே திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள், உறவுகளை பாதிக்கக்கூடிய அம்சங்கள், புதிய உறவுகளை ஏற்படுத்தி அதனால வாழ்க்கையை குழப்பக்கூடிய அம்சங்கள், பாதை மாறும், பயணம் மாறும் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை. ஆனா அப்படி மாறினாலையும் அதுலயும் ஒரு மன அழுத்தம், டென்ஷன் அதெல்லாமும் இருந்துகிட்டு தான் இருக்கும். பொதுவாகவே ராசியில ராகு, ஜென்ம நட்சத்திரத்துல ராகு வந்தா சனி என்ன மாதிரி பாதிப்பு கொடுத்துச்சோ அதே மாதிரி பாதிப்பு தான் கொடுக்கும். கடுமையான மன அழுத்தம், டென்ஷன், பாக்குறவங்க மேலாம் கோபம், எது கோபப்படுறனே தெரியாது, டென்ஷன் ஆகும். ஆனா அந்த சனி 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஏதாவது பாத சனி பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா, வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் இந்த இடத்துல சனி இருக்கிறது உங்க வாக்கை உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிந்து கொள்வார்கள். அப்ப 2025 எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க 2024 போலதான் 2025 இருக்குன்றதுதான் உண்மையான விஷயம். இதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, குரு 5ஆம் இடத்துக்கு போறது மே மாசத்துல இருந்து. அப்போ அந்த மே மாசத்துல இருந்து குரு 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. அதாவது போராடி கொண்டே இருப்பவனுக்கு ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாக நின்றிருந்த உங்களுக்கு இந்த 2025 ஒரு ஆயுதம் கையில இருந்தா என்ன ஆகும்? போராடிட்டு தான் இருக்க போறீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. எந்த விதமான ஆயுதமும் இல்லாம நிராயுதபாணியாக போராடும் போது தோல்விகள் தான். இப்ப கையில ஆயுதத்தோடு போராடும் போது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு, தெளிவு இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டாலையும் உங்களுக்கு ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள், பாதிக்கப்பட்ட அம்சங்கள், யாரால ஏமாந்தது, சிலரால ஏமாந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஏமாற்றங்கள் யார் கொடுத்தாங்க, பண விஷயத்துல மனசை கொடுத்துட்டு அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க, பிரிந்து போயிருப்பாங்க. நெருப்பை தொட்டா சுடுன்னு தெரியும், திருப்பி போய் தொடுமா, தொட மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி 2025 மே மாசத்துக்கு மேல குருவோட 5ஆம் இடத்துக்கு வர்றது வெற்றியை ஏற்படுத்தும், எதையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பணத்தால நீங்க இந்த 2025 சமாளிக்க போறீங்க. 2024 எந்த விதமான ஆயுதமும் இல்லாம நிராயுதபாணியாக நின்று போராடிய களத்துல இப்போ உங்களுக்கு பணம்ன்ற ஆயுதத்தால இந்த 2025 சமாளிக்க போறீங்க. 2025 மே மாசத்துல இருந்து அது நடக்கும். அதுவெல்லாம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இருக்காது, அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரிதான் இருக்கும். அதுவும் குறிப்பா மார்ச் மாசத்துல இருந்து மே மாசம் வரலும் பாத்தீங்கன்னா இந்த ராகு சனி சேர்க்கையெல்லாம் வருது 2ஆம் பாவகத்துல. அப்போ குறிப்பா இந்த சனி தொழில்காரகன். இந்த ராகுவோட சனி சேரும் போது பாத்தீங்கன்னாக்க மேலும் உங்க லக்னாதிபதி, விரையாதிபதி இப்படிலாம் சொல்லலாம். ஸோ அதன் மூலம் ராகு சேரும் போது என்ன ஆகுதுன்னாக்க தொழில டிஸ்டர்பன்ஸ் வரும், தொழில சில பிரச்சனைகள் வரலாம். இந்த மார்ச்ல இருந்து மே மாதத்திற்குள்ள இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும். அது தேவையற்ற இடமாற்றமா இருக்கும். நீங்க இந்த நேரத்துல கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு ஒர்க் பண்ணணும். இந்த நேரத்துல தவிர்க்க முடியாத விஷயத்துல மட்டும்தான் நீங்க இடமாற்றம் செய்யணுமோ தவிர நீங்களா வாலண்டியா இடமாற்றத்துக்கு மூவ் பண்ணக்கூடாது. அவர்களே உங்களை வெளியில அனுப்புறதுக்கான சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் வரலாம். வேலை விஷயத்துல சொல்ற அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தாம நீங்க கொஞ்சம் நாசுக்கா மேலதிகாரிங்க கிட்ட நடந்துக்கணும். அப்பதான் பிரச்சனை இல்லை. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இடமாற்றம் ஒரு தேவையற்ற இடமாற்றமா இருக்கும், தொலை தூரத்தில் அமையும். ஆனா ஊதிய உயர்வு கிடைக்குமான ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்க ஒரு இடமாற்றம் அடைஞ்சாலும் சரி, அல்லது வேலை விட்டுட்டு புதிய வாய்ப்புக்காக வேற இடத்துல போய் ஜாயின் பண்ணாலையும்
மே மாசத்துல இருந்து குரு வர்றதுனால பணம் வரும். ஊதிய உயர்வோடு நீங்க வேலையில சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். கடந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா வயதானவர்கள், பெண்கள் இவர்களுக்கெல்லாம் நிறைய உடல்நல தொந்தரவுகள், பாதிப்புகள் 2024லயே சொல்றேன். அதே போல 2025ல குறிப்பா இந்த மே மாசம் வரலுமே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராம நீங்க பாதுகாத்துக் கொள்றது உங்க கையில தான் இருக்கு. குறிப்பா உணவு விஷயத்துல கவனமா இருந்துங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருங்க. இரவு நேரத்துல பயணம் செய்யறத தவிர்த்துருங்க. மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, சூரிட்டி கொடுக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் பண விஷயம். பணம் 2024 பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம். அதனால கூட சில பேருக்குலாம் மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். வேலை, தொழில், கடன் இந்த அழுத்தங்கள் இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க. இப்ப இந்த 2025 எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க இதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எல்லாமே சமாளிப்பீங்க புத்திசாலித்தனமா. இப்போ முக்கியமா நினைக்கவும் முடியாத, மறக்கவும் முடியாத அந்த உறவுகள்லாம் திரும்பி வருமா அப்படின்னாக்க 2025 மே மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க உங்களை விட்டு விலகியவர்கள் உங்களை நினைத்து வருத்தப்பட்டு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது ஒரு நல்லா பழகிட்டுக்கிறீங்க, ஒரு நட்பு அல்லது ஒரு காதல் போன்றவை இருக்கு அப்படின்னாக்க உங்களை விட்டு பிரிந்து போயிருக்காங்கன்னா அவங்க மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு 2025 மே மாசத்துக்கு மேல ஏற்படும். குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது சுபகிரகம். 5ஆம் பாவகத்துல இருந்தாக காதல்ல சக்சஸ் ஆகும். சில பேருக்கு புதிய காதல் ஏற்படும். அதே போல ராகு ராசிலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாலும் சில பேருக்குலாம் அந்த வெளியில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸோ அல்லது புதிய காதலோ ஏற்படும். அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதெல்லாம் போகாம இருக்கிறது நல்லது. ஆனாலும் இளைய தலைமுறையாக இருக்கீங்க, கல்யாணம் ஆகல அப்படின்னாக்க உங்களுக்கு புதிய காதல் செட் ஆகலாம் அல்லது திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. மே மாதத்திற்கு மேல திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன். மறுமணம் ஆகாதவர்களுக்கு கூட மறுமணத்திற்கான வரன்கள் வரும். மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 5ஆம் பாவகத்துல குரு இருக்கிறது. புத்திரபாக்கியம் நீண்ட நாளாக இல்லாம இருக்கிறவங்க, புத்திரபாக்கியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்சஸ் ஆகலன்றவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பா உங்க பிள்ளைங்களால நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு உயர்கல்வி கிடைக்கும். எதிர்பார்த்த கோர்ஸ்ல சேருவாங்க. அதே போல அவங்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்க இல்லத்தில் நடக்கும். அதுல கூட கொஞ்சம் கடன் ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் போது பணம் நிறைய செலவாகும். குடும்பத்துக்காக நிறைய நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி சாதாரணமா நல்ல பொருத்தமோட இருக்கீங்க, பிரியாம இருக்கீங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, குடும்பஸ்தரா இருக்கீங்கன்னாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் ஆர்ஷா பேச வேண்டிய சூழ்நிலை வரும். வாக்குவாதங்கள்லாம் வரும். இந்த வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. இந்த கலசர தோஷம், தாரதோஷம் அல்லது ஏதோ ஒரு வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, திருமண வாழ்க்கையில கடந்த காலத்துல பிரிந்திருக்கீங்க, டிவோர்ஸ் வரலும் போயிருக்கு அப்படின்னாக்க வழக்குகள் இருக்குன்னா அந்த வழக்குகளில் வெற்றி வேண்டா ஏற்படும். மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்படும். அதே போல அதன் மூலம் உங்களுக்கு மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அடுத்த வருடம் மே மாசத்துக்கு மேல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த அப் டு மே மாசம் வரலும் சில கஷ்டங்கள் அப்படியே தொடரக்கூடியதாக தான் இருக்கும். பெருசா மாற்றம் இல்லாம இருக்கும். சப்போஸ் மே மாசத்துக்கு மேல நீங்க ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படின்னா கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அந்த பிராப்தம் இருக்கு, அரசு பணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாக்க கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். அதே போல சில பேருக்குலாம் வேலையே இல்லாம இருக்கிறீங்க, வேலையை விட்டுறீங்க அப்படின்னா மே மாசத்துக்கு மேல தேடுங்க. அப்போ உங்களுக்கு சரியான வாய்ப்பே கிடைக்கும், ஊதிய உயர்வோடு கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரையிலும் மே மாதத்திலிருந்து உங்களை கடனை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் வரும். கடன் வாங்கி ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை செலுத்துவீங்க. 2025 அப்படிதான் இருக்கும். ஆனா மே மாதத்திலிருந்து கடனுடைய அழுத்தம் சற்று குறைவாகவே இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. நீங்க ஓரளவுக்கு இன்கம் வரும். அதாவது சுப செலவா செஞ்சிருங்க. வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம் அல்லது நகை நட்டு இது மாதிரியான விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். நீங்க கையிலேயே வச்சுட்டு இருக்கீங்கன்னா யார்கிட்டயாவது பணம் கேட்பாங்க. கடன் கொடுத்தீங்கன்னா கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். 1க்கு 4 கொடுக்குவாங்கன்னு ஒரு பேராசையோட நீங்க எங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். கூட்டாளிகள் வருவார்கள் கூட்டு தொழில் செய்யலான்ட்டு. கூட்டு தொழிலை தவிர்க்கவும். அதுவும் குறிப்பா இந்த நேரத்துல பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியாக்களும் கூட சில பேருக்கு வரும். பண்ணலாம். அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா தாராளமா பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. 2025 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பண ரீதியா பாதிப்பு இல்லாம பாத்துக்குவாரு. அதனால நீங்க சமாளிப்பீங்க. ஆனா குரு பார்வை இல்லாத நேரத்துல ராகு ராசிலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்குன்னாக்க திருமண வாழ்க்கையில சப்போஸ் பொருத்தம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க,
காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அந்த நேரத்துல ரொம்ப விட்டு கொடுத்து போகணும், பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு டெசிஷனும் எடுக்காம தள்ளி போட்டுட்டே இருக்கிறது நல்லது. இறை வழிபாடு ஃபாலோ பண்றதுனால கணவன் மனைவி உறவு நிலை சரியாவே இருக்கும், பிரியாம இருப்பீங்க. இல்லைன்னா பிரியக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுடும். இந்த ராகு ராசிலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதாவது உங்க பாதையை மாத்தி விடும். அதுதான் சர்ப்பத்தின் பிடியில் அப்படின்னு சொல்லி இருந்தனால. மற்றபடி பாத்தீங்கன்னா சனி இருக்கிறதும் சரியில்லைதான். அதே போல ராகுக்கு எதுவும் சரியில்லாத ஒரு அமைப்பு தான் 2025 இந்த அமைப்பு தான் இருக்கு. அப் டு மார்ச் எண்டு வரலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஜென்ம சனியோட தாக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது வரலும் சில முயற்சிகள் தடை, வேலையில ஒரு டிப்ரெஷன் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஹெல்த்ல நீங்க வயதானவர்களாக இருந்தாக்க ஹெல்த்ல கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா வாக்கிங் போங்க, டெய்லி நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அது உங்களை பாதிக்காம இருக்கும். கவனமா இருந்துங்க எல்லா விஷயத்திலையும். 2025 பொறுத்தவரையிலும் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில மன அழுத்தங்களால, சில நேரங்களில் டிப்ரெஷனால படிக்காம விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் வேணும். எந்த ஒரு ஹையர் கோர்ஸ்ல சேர்றதுக்கு கொஞ்சம் அலைச்சல், பயணம், எக்ஸ்பென்சஸ் ஆகிதான் சேர முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா கிடைக்கும். அதே போல பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க வாழ்க்கை துணிவர் பற்றிய கவலையும் உங்களை பிரிந்து போனவர்கள் பற்றிய கவலையுமே மே மாசம் வரலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாம டிப்ரெஷன் ஆக வேண்டாம், மெடிடேஷன் பண்ணுங்க. மேலும் இந்த வருஷத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த வருஷத்துல இந்த மண்மனை, ரியல் எஸ்டேட்டு போன்ற துறையில வர வருமானம் நல்லாவே இருக்கும். கமிஷன் வரும். கமிஷன் தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் வரும். பார்மா, மருத்துவம், இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், பழைய பொருட்கள் விற்கிறவங்க, கிராப் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், கடன் நடத்துறவங்க, வாக்கால் பிழைக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் நீதித்துறையில் இருப்பவங்க மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்கள், நிதித்துறையில் இருப்பவங்க, இதுவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் வரும், கூடுதலான இன்கம் வரும். அதே சமயத்துல இந்த இடத்துல கம்ப்யூட்டர், ஐடி, என்ஜினியரிங் துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. 2025 எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க, 2024 தனியாளா நின்றுட்டு இருந்தீங்க. 2025 கையில ஆயுதத்தோட நின்று போராட போறீங்க. வாழ்க்கை என்பது போராட்ட களம் தான். இந்த போராட்ட களத்துல உங்களுக்கு ஒரு துணை கிடைக்கும். அந்த துணையினால நீங்க கொஞ்சம் தைரியமா, மன தைரியத்தோட போராடக்கூடிய காலகட்டம் தான் 2025. பிரதோஷ நாட்கள்ல சிவன் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சிவாலயங்களுக்கு சென்று நீங்க சிவபெருமானுக்கு பூஜை செய்து, அலங்கார பிரியன் சிவபெருமானுக்கு அலங்கார அபிஷேகம் செய்து நீங்க பிரசாதத்தை ஒரு 4 பேர் கொடுத்துட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். கிரிவலம் போலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலையாரை நீங்க தரிசிக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும், கஷ்டத்தை குறைக்கும். முடிந்தால் ராகுக்கு எதுக்காக திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும் பள்ளமும் போயிட்டு வாங்க. அடுத்த வருஷத்தை பொறுத்த அது மே மாசத்துக்கு மேல போனீங்கன்னா கூட ஓகே. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.